திருச்சி பேசுறவர்களடா எங்க அண்ணன், திருச்சிக்கே போய் பேசுறவர்களா எங்க அண்ணன். இந்த மாதிரி நிறைய விஜய் பட டைலாக் பார்த்திருப்போம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதல்ல ஒரு மேடையில பேசியிருக்காரு. அவர் நடிகரா பேசி பார்த்திருப்போம், அவர் ஒரு அரசியல்வாதியா பேசி பார்த்திருப்போம். ரெண்டு ஒண்ணுதாங்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போகுது. இப்ப முதலமைச்சரா அவர் எப்படி பேச போறார் அப்படிங்கிற ஆர்வம் டிவிகே காரங்க மத்தியிலும் இருந்தது, எதிர்கட்சிக்காரங்க மத்தியிலும் இருந்தது. அவர் பேசி முடிச்சதுல இருந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் சரி, எக்ஸ் வலைதளங்கள் ஓபன் பண்ணாலும் சரி, டிவிகேவினுடைய ரசிகர்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. என் அண்ணன் பாத்தியா, என் அண்ணனுக்காடா பேச தெரியாதுன்னு சொன்ன, அவரையாட ஊம முதல்வர்னு சொன்ன, எப்படி பேசுறாரு பாரு எங்க தங்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத நானும் போய் பார்த்தேன். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நம்மளை எதிர்க்கிறவங்கள நம்ம எதிர்க்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. நம்ம ஆட்சிக்கு வந்து 20 நாளுக்கு மேல ஆகுது. சோ அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்த பாயிண்ட்